திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கருவப்பம்பட்டி ஊராட்சி சீனிவாசம்பாளையம் பூத்தில் 110, 111 காலையிலிருந்து விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக எல்லா மக்களும் வந்து வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5:45 வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகா மக்கள் வந்து வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்க. குறிப்பாக வேணுமென்றே பிரச்சனையை உருவாக்கணுங்கிற தோணியில இப்போ ஒரு பதட்டத்தை உருவாக்கணுங்கிற காரணத்துக்காக தாவிக்க சார்பில் வந்து அவங்க ஒரு பிரச்சனைய உருவாக்கி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வந்தவருக்கு வந்து ஒரு கடைசியாக ஒரு 4:45 இருக்கும். ஸோ சாரி 5:45க்கு இருக்கும். ஒருத்தர் வந்து வாக்கு செலுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் வந்து கண் பார்வை வந்து அவருக்கு குறைவு. ஸோ அதனால வந்து உதவி கேட்கிறாரு. அவர் போய் கூட்டிட்டு வந்து வாக்கு செலுத்துறாங்க. எப்படி செலுத்துறாங்கன்னா, அவர் தேர்தல் அலுவலர் முறையிட்டு தேர்தல் அலுவலர் மூலியமா போயிட்டு அவர் உதவியோடு வாக்கு செலுத்துறாரு. இதுதான் அங்க நடந்த உண்மை. அப்போ வந்து தாவேக்க சார்பிலையும் அந்த சைட்ல நிக்கிறாங்க, திமுக சார்பில் இருக்கிற ஏஜென்ட்டும் இந்த சைட்ல நிக்கிறாங்க. ஸோ இதுல எந்த ஒரு முகவர்கள், அதாவது எந்த இடத்துல எந்த தவறும் இல்லை. யாரும் இங்க வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கான முயற்சி இங்க யாரும் முயற்சிக்கல. இதுதான் நடந்த உண்மை. இந்த தகவல் வந்து தெரிஞ்ச உடனே நாங்கெல்லாம் 110ல இருந்தோம். 110ல இருந்த பிறகு நாங்க வந்து முன்னாடி நின்று என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்பொழுது அங்க நடந்த உண்மையும் எல்லாருமே கண்கூட தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த விஷயத்த வந்து நாங்க வாக்கு செலுத்துற இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கி தாவேக்க சார்ந்த அந்த பூத் ஏஜென்ட்டுகள் வந்து வேணும்னே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவங்களுடைய வேட்பாளரை வந்து ஃபோன் பண்ணி இங்க வர வச்சு அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து வெளியே அங்க வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாம் வாக்குச்சாவடி வந்து வெளியே வர வச்சு அவங்களையெல்லாம் மிரட்டும் தோணியில் அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அவர் வந்து தவறான ஒரு புகார்களையும் ஒரு பதட்டத்தை உருவாக்குங்கிற ஒரு முயற்சியை வந்து இந்த இடத்துல அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு 150 பேருக்கு மேல எல்லாம் அங்க அருண்ராஜ் அவர்கள் வந்து இங்க திரட்டி ஒரு விளம்பரத்தை இங்க தேடுவதற்கான முயற்சியை வந்து இங்க செஞ்சாரு. ஆனா இந்த பூத்து பொறுத்த வரைக்கும் இங்க அமைதியான சூழல்ல கிட்டத்தட்ட 5:45 வரைக்குமே அமைதியான சூழல் தான் போயிட்டு இருந்தது. இங்க பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே பெண்கள் அதிகமா பார்க்க முடிஞ்சது. அவர்கள் எல்லாம பயந்துட்டு அவங்களோட பதட்டத்தோட அவங்க எல்லாம் இருக்கும் பொழுது பார்க்கறதுக்கே வேதனையா இருந்தது. இந்த அரசியல் களத்துல மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது, அரசு அலுவலர்களுக்கு எதுவும் இடையூறு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லாருமே பொதுப்படியா பூத் ஏஜென்ட்கள் செயல்படணும். ஆனா அவங்க வந்து அதுக்கு மாறாக தன்னை மட்டுமே பிரபலப்படுத்திக்கணும், தன்னையே விளம்பரப்படுத்திக்கணுங்கிறது நோக்கில் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க செஞ்சது, அவங்க கொடுத்த புகார் எல்லாம் பொய்ங்கிறது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நல்லா தெரிய வரும். இந்த சம்பந்தமா நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சேர்ந்து இருக்கக்கூடிய முகவர்கள் எல்லாம் சரி, நம்மளுடைய வேட்பாளர் அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப நாங்களும் ஒரு புகார் மனுவை வந்து காவல்துறைக்கும் தேர்தல் அலுவலர்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்ப ஏற்கனவே தன்னார்வலர்களை வந்து அரசு தேர்தல் ஆணையம் மூலமா நியமிச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்ப வந்து தன்னார்வலர்கள் அப்ப பணியில் இல்லைங்களா? 5:45 பொழுது அவங்க எல்லாம் பெண்கள் தூரமா போக வேண்டியதா இருக்கிறதுனால அவங்க வெளியே சைட்ல இருந்திருப்பாங்க, ஏதோ போயிருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து அந்த அரசு அதிகாரி தான் அதை கூட்டிட்டு போயிட்டு உதவி செஞ்சாங்க. அந்த உதவி செய்யும் போது 1ஆம் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு குற்றச்சாட்டு. அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்தா நாங்க ஏன் பயப்படுறோம்? நாங்க ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க பாருங்கன்னு ஏன் சொல்ல போறோம்? மட்டும் இல்ல, காலையில இருந்து ஒரு 3-4 பேர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இல்ல, அது வந்து யாருமே வீண் விளம்பரத்தை தேடுவதற்காக வந்து தாவக வேட்பாளர் அருண்ராஜ் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அனலைஸ் பண்ண அவருடைய உண்மை நிலவரம் தெரியும். சொல்லுங்க. காலையில இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க சைடும் கூட்டு வராங்க, அவங்க சைடும் கூட்டு வராங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா 1ஆம் நம்பர் பட்டன் அடுத்தன்னு சொல்றாங்க அப்படின்னு இல்ல. அந்த மாதிரி வந்து இப்ப புகார் அவங்களும் கொடுத்திருக்காங்க, நம்மளும் கொடுத்திருக்கிறோம். விசாரணைக்கு அரசு அதிகாரிகள் ஏத்திருக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதை பார்த்துட்டாலே கிளியரா அது தெரிஞ்சு போயிடும். யாரு அந்த சிலம்பரசன் அப்படிங்கக்கூடிய நபர் வந்து அழுத்தம் கொடுத்தாரு, பிரச்சனை பண்ணாரு, அதனால நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இல்ல, நீங்க சொல்றது வந்து தவறான தகவல், அது பொய்யான தகவல். நீங்க வேணா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்ப இருந்தாலும் அதிகாரிகள் பார்க்க தானே போறாங்க. அப்ப பார்க்கும் பொழுது அந்த கம்ப்ளைண்ட் என்ன இருக்குங்கிறது, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க தெரியாது, நாங்க என்ன கொடுத்துருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க இங்க என்ன நடந்திருக்குங்கிறது உண்மையை நாங்க கொடுத்துருக்கோம்.
அங்க என்ன நடந்திருக்குன்னு விரிவா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கண் கூட பாத்துருங்க, எல்லா அரசு அதிகாரிகளும் பாத்துருக்காங்க, எல்லாரும் பாத்துருக்காங்க. இது வந்து அவங்க சொல்றது முழுக்க முழுக்க பொய் குற்றச்சாட்டு. அதுல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. சரிப்பா, அவங்க தரப்புல தேர்தல் மேற்பார்வையாளர்கிட்ட புகார் தெரிவிச்சதா சொல்லியிருக்காரு. உங்க தரப்புல இப்ப ஏதாவது புகார் அந்த மாதிரி உண்மை விவரத்தை விளக்கி கொடுங்க. அவங்க பேசுவாங்க. ஒண்ணும் இல்ல, அவங்க கொடுத்திருக்கிறது வந்து பொய்யான தகவல். நாங்க வந்து இங்க என்ன கிரவுண்ட்ல என்ன நடந்திருக்குதோ அது சம்பந்தமா நாங்க எழுதி நாங்களும் விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அந்த விளக்கத்தை வந்து இப்ப அந்த சிசிடிவி பாக்குறதுனா என்னைக்கு பாப்பீங்க? கொடுத்திருக்கிறோம். நாங்க அது கான்பிடன்ஸ். அவங்களே அவங்க ஆப்போசிட் கொடுத்தவங்க எங்களுக்கு என்னங்கிறது விளக்கப்படல. இல்ல, உங்களுக்கு பேட்டியில சொல்லியிருக்காங்க. இல்ல, நாங்க எங்களோட என்னன்னா எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. நாங்க வந்து யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில 6 மணில இருந்து இப்ப வரைக்குமே பிரச்சனை இல்லாம 5:45 வரைக்குமே பிரச்சனை இல்லாம தான் இந்த பூத் போயிட்டு இருந்தது. திட்டமிட்டு வேணும்னே அந்த தாவேக்கா சேர்ந்தவங்க வந்து திட்டமிட்டு வேணும்னே பரப்புரை வந்து இங்க ஒரு பொய்யான தகவலை உருவாக்கணும், அது வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்கணுங்கிற விஷயத்த வந்து இங்க பயன்படுத்திக்கிட்டாருங்கிறது தான் உண்மை. நாங்க அதை கொடுத்துருக்குறோம். உண்மைங்கிறது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரிய வரும். என்னைக்கு பார்க்க முடியும்? அது அதிக அலுவலர்கள் தான் முடிவு பண்ணணும், அவங்க பாத்துக்குவாங்க. சிலம்பரசன்ங்கிறவங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்டே ஒண்ணும் இல்லையே. சிலம்பரசன்ங்கிறவங்க அதுல பேர், அதாவது பிரச்சனை நடந்தது வந்து 111 111க்கும் சிலம்பரசனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது பொய் புகார். ஏன்னா 110க்கு அவர் எப்படி போக முடியும்? இது எப்படி இந்த கம்ப்ளைண்ட் ஏத்துக்க முடியும்? 111க்கு எப்படி அவர் போக முடியும்? அவரு வந்து வாக்கு செலுத்துனது 110. ஆனா இவங்க சொல்லக்கூடியது 111ல வந்து அவர் 1ஆம் நம்பருக்கு அடுத்து தான் சொல்றது வந்து பொய் குற்றச்சாட்டு. நீங்க வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, மடிமேல கனம் இல்ல, நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாமே தெளிவா இருக்கும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். அவங்க அதாவது தோல்வி பயத்துல என்னென்னலாம் பித்து பிடிச்சி அலையணுமோ அந்த மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை என்னங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரியும். நன்றி, வணக்கம்.